அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம்ங்க. நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க இருப்பது அதிக அளவிலான நாட்டு காங்கேயம் மாடுகள் வளர்த்திட்டு இருக்கார் ஒருத்தர். அவங்களுடைய ஃபார்ம் அப்படின்னு சொல்ல முடியாது, அது ஒரு பெரிய காடு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 75 ஏக்கரில் அவர் அந்த மாடுகளை வளர்த்திட்டு இருக்காரு. ஒரே ஒரு காங்கேயம் காளையை வச்சு இனவருத்தி பண்ணி கிட்டத்தட்ட அங்கே 20 மாடுகளுக்கு பக்கத்தில் அங்கே வச்சிருக்காரு. அத்தனை மாடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா காங்கேயம் மாடுகள், நல்ல நிமிர்ந்த தோற்றமுடைய மாடுகள். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து மாடுகளும் நம்ம காணொலி எடுக்க போனப்போ அனைத்துமே புக் செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அனைத்துமே முன்பதிவு செஞ்சுட்டாங்க. அதன் காரணமாக நமக்கு அந்த காணொலியில் விற்பனைக்கான பதிவு அப்படின்றது எதுவுமே கிடையாது. 2 கன்றுகள் மட்டுமே விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாடுகளை பற்றின விவரங்கள் வேணும் அப்படின்னா நான் அவருடைய தொலைபேசி எண் நான் கீழே கொடுக்குறேன். நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு அங்கே அவங்க வச்சிருக்கக்கூடிய மாடுகளை பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாடுகளை நம்ம இந்த காணொலியில் விவரங்கள் இல்லாமல் மாடுகளை மட்டுமே காமிச்சிருப்போம். மிகப்பெரிய ஒரு காடுங்க. அந்த காட்டுக்குள்ள இவர் உள்ள போயிட்டு ஒரு சும்மா எங்கிட்ட பேசிட்டு வந்தார். இவருடைய குரலை கேட்ட உடனேயே அங்க இருக்கக்கூடிய மாடுகள் அனைத்தும் அப்படியே இவரை நோக்கி வர ஆயத்தமாகி வந்துருச்சுங்க பக்கத்துல. உண்மையாலுமே பார்க்க ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்துச்சு. அதிக அளவிலான நாட்டு மாடுகள் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த காணொலியில் கவர் பண்ணியிருக்கோம். எந்த மாடுகளையும் பக்கத்துல போய் பிடிச்சி எந்த ஒரு காணொலியும் நம்ம எடுக்கல. இந்த மாடு இத்தனை பள்ளி, இத்தனை ஈத்து, இத்தனாம் ஈத்து அப்படின்னு சொல்லி எதையும் நம்ம கவர் பண்ணல. நீங்க அதை எதிர்பார்த்து இந்த காணொலியை பாக்குறீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த காணொலி விற்பனை பதிவு கிடையாது. இது இந்த அளவுக்கு நாட்டு மாடுகளை ஒருத்தர் பராமரிச்சுட்டு வர்றாரு அப்படின்றது தான் இந்த காணொலியுடைய சிறப்பு. எப்பவுமே நம்ம விற்பனை பதிவு மட்டும்தான் போட்டுட்டு இருந்தோம். இந்த டைம் ஒரு நாட்டு மாடை எப்படி வளர்ச்சி எந்த அளவுக்கு இனவருத்தி பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத பார்க்கும்போது அது அந்த ஒருத்தரே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ விடயங்களை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஒருத்தர் இப்போ நம்ம வெள்ளை கோயில் பக்கத்தில் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு தான். இவரோட வெள்ளை கோவிலில் எந்த இடத்துல அப்படின்னா, நீங்க வெள்ளக்கோவில்ல இருந்து நத்தக்கடையூர் போற வரீங்க அப்படின்னா அதுல வள்ளியரச்சால் தாண்டி ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இவருடைய வீடானது இருக்கு. வீடு இங்க இருந்தாலும் இவருடைய தோட்டம் வெள்ளக்கோவில்ல இருந்து வட்டமலை கரை அணைக்கு பக்கத்துல இவருடைய தோட்டமானது இருக்குதுங்க. இங்கதான் அவருடைய மாடுகள் நிறைய இருக்கு. இது தவிர இன்னும் 2 இடங்கள்ல அவருடைய மாடுகள் இருக்கு. தோட்டத்துல இவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சில மாடுகளை கறவைக்காகவும் விற்பனைக்கும் ஒரு மாடு வச்சிருந்தாரு. அதையும் நம்ம ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தோம். அதை போய் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். அவருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை பார்த்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவரை பத்தின டீட்டெயில் அவர் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம அதை பத்தி எந்த ஒரு இதுவும் பண்ணிக்கல. அவரை தனியாகவும் நம்ம காணொலி எடுக்கலைங்க. ஓகேங்க, நீங்க இப்போ இந்த மாடுகள் என்னென்ன மாடுகள் இங்க இருக்கு அப்படின்றத சும்மா ஒரு மேலோட்டமான காணொலி தான் இது. அதனால ரொம்ப எதிர்பார்ப்போட பார்க்க வேண்டாம். இந்த மாடுகளை அப்படியே பாருங்க. வாங்க காணொலியை தொடர்ந்து பாருங்க. மாடுகள் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த மாடுகளை பத்தின விவரங்களை அவரை கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இங்க பாருங்க எவ்வளோ நாட்டு மாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதுங்கண்ணா அது சரியானதா இருக்குது. அந்த மாடு இங்க நிறைய நாட்டு மாடுகள் இருக்குதுங்க. அப்பா, இவ்வளோ நாட்டு மாடுகள் நம்ம பார்த்ததே இல்லை. இங்கே பாருங்க, இந்த மாடுலாம் செவலை, சரியான செவலை, நல்ல பெரிய கொம்பு. அதே மாதிரி இது பாருங்க, நிமிர்ந்து நிற்கிற தோரணையும் வேறு லெவல். நம்ம காணொலி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்த இடத்துல நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது அவங்களுடைய டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் திரும்ப. இங்கே ஒரு காரி, மாடுகள்லாம் சேல்ஸ் கிடையாது. இந்த சின்ன கன்றுகள் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதான்
இந்த அண்ணாவுடைய மாடுகள் தான் அது அனைத்துமே. இது கன்றுகள் மட்டும் சேல்ஸ் இல்லைங்களாங்கண்ணா? பெரிய மாடுகள்லாம் அப்படியே நீங்கள் வளர்த்துறீங்க? எப்படிங்கண்ணா? சரி சரிங்க. இது போக இன்னும் 2 இடத்துல மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்குது. இதில் நம்ம விற்பனைக்கு போட்ட மாடுகள் எதுங்கண்ணா? அந்த காரிங்க, காரம்பஸ் காளைங்களா? அது காரி காளைங்களா? எல்லாம் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குது. நான் இங்கே கேமரா வச்சுட்டு நீங்காட்டி பக்கத்தில் வர மாட்டேங்குது. எல்லாம் ரேட்டெல்லாம் எப்படிங்கண்ணா வருது? எல்லாம் ஒரு 40 ரூபா கலக்கணும். 40 ரூபா ரேஞ்ச். எல்லாமே காலக்கண்ணு தானுங்களா? கடாரியும் இருக்குதுங்கண்ணா? ஆஹா, சரி சரி. இது கடாரி கண்ணு 2-3 இருக்க மாட்டேங்குங்கண்ணா? ஓ, புக் பண்ணியாச்சுங்க. ஓ, எல்லாமே பியூர் காங்க இல்லைங்களா? இந்த மாதிரி சவலை மாதிரி நல்லா நிமிர்ந்த மாடாக வருது. அதுங்களா? 7 மாதம் தான் இருக்குங்க அது. சரி சரிங்க. அதான் அதாங்க. இது மேய்ச்சல் எவ்வளோங்கண்ணா இருக்குது? மேய்ச்சல் நிலம் எவ்வளோ இருக்கும்? ஒரு 75 ஏக்கரா? அப்பா, ஆமாங்கண்ணா. ஓ, 75 ஏக்கராவில் மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்குது. சரி சரி சரிங்க. ஓ, பாருங்க, இப்போ அப்படியே ரவுண்டு கட்டிடுச்சு. ரவுண்டாக போயிட்டு இருக்குது மாடுகள். இதில் பெரிய மாடுகளை தவிர சின்ன கண்ணுகள்லாம் வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. காலக்கண்ணுலாம் நிறையா இருக்குது. இங்கே பாருங்க. சரிங்கண்ணா. எத்தனை மாடுகள்னு பாருங்க. மாடுகள் இந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓடி இன்றைக்கி தான் பார்க்குறோம். எல்லாம் போயிடுச்சு. அதிக அளவிலான மாடுகள்ங்க. 20-30 மாடுகள் பக்கத்தில் இருக்கும் போல். இதில் கன்றுகள் மட்டும் சேல்ஸு, கன்றுகள் மட்டும் கொடுக்குறாங்க. அதுபோக ஒரு காரிக்காலை மாடி ஒரு கரம்பு காலை ஒன்று இருக்குது. இதுக்கெல்லாம் பொறுமையாக போய்ட்டுருக்குது பாருங்க. இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. இதெல்லாம் கறந்துட்டு இருக்காங்கண்ணா? பெரும்பாலும் எல்லாம் கண்ணுக்குட்டிக்கு தான். சரி சரிங்கண்ணா. போயிட்டு ரிட்டர்ன் வந்துருச்சு. நீ எவ்வளோ போயிட 2 வருஷம் நிற்கிங்கண்ணா. அப்படியே போயிட்டு வந்து போயிட்டு அப்படியே சுற்றி வரும். இது குறை மாடுங்க. இதுங்களா? என்ன மாடுங்கண்ணா? குறாங்களா? சரி சரி சரி. ஓ, இதோட கன்று இருக்காங்கண்ணா? அது சேல்ஸ் ஆயிடுச்சு. ஓ, சரி சரிங்க. மாடு எல்லாம்
கை பழக்கம் நல்லா இல்லை. ஆஹா. காலையில் 1 மணி. ம். இதான் குறாங்க. ஆமாங்க, நல்ல பியூர். ம். இதனுடைய கண்ணுகள் மட்டும், இந்த கண்ணு மட்டும் இது சேல்ஸ் ஆமாண்ணா, ஆயிடுச்சு. நல்லா கொடுத்துருங்க. அது கிடையாது, நம்ம தலையத்துங்க எதுங்கண்ணா? கிடையாதுங்க. இந்த கண்ணு போடுங்க. காரிங்களா காராம்பஸ்? காராம்பஸ். அந்த மாட்டுக்கண்ணு எல்லாமே நம்ம மாட்டுக்கண்ணு வெளியூரில். அதோட கண்ணு காராம்பஸ் கண்ணாங்கண்ணா? இல்லை, அது நீங்கள் கண்ணு போடுங்க இந்த வாரத்தில். ஓ, அது இப்போ சென்னையாக இருக்குது. ம். அதுக்கு இனிமேல் தான் புக் பண்ணுவீங்க இல்லைங்களா? கண்ணு போடுறது தெரியுங்களா? என்ன போடுறது? ஓகேங்கண்ணா. எது கூடங்கண்ணா இணைச்சருக்கு ஒன்று இருக்குது? காலை போடுற அன்றைக்கி தெரியுதுண்ணா. சரி சரிங்க. மேலேருந்து. ஓ, மயிலியா காரையா என்னன்னு தெரியாது. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ இருக்க கடை போட்டு மேலே போடுறதுன்னு இல்லை. ஆஹா, சரி சரி சரிங்க. நீங்கள் மட்டும் ஓகே. எடுக்கணும். அதெல்லாம் பூச்சி வேணும் அந்த மாட்டுக்கிட்ட என்ன. ஆஹா. நல்ல பியூர் வாட்டர், நல்ல நல்ல நெட் வாட்டர், சூப்பர் நல்ல நெட் வாட்டர். இதுங்களா? இதுதான் மயில மேலே கலைங்க. ஓகே. இதோட கண்ணுங்களா எப்படிங்கண்ணா? ஆமாம், இது எல்லாமே நம்மளுக்கு போடுறேன்ல. ஓ, இந்த மயிலையோட கண்ணுங்க தான். அது கடையில் பார்த்தா எவ்வளோ லுக் இருக்குது பார்த்தீங்களா? ஆ, நம்ம இல்லை பழைய காலத்து மாடு இல்லை. பழைய வர்க்கத்து மாடு. காலக்காலம் பாருங்க எப்படி வருது. நல்லா இப்போ பாவிட்டு அதான் கிடைக்குண்ணே. ம். இது எல்லாமே புக்கிங்கு? உங்களுக்கு நல்ல புக்கேஷன் இல்லை. புக் ஆயிடுச்சு. கடையில் வந்து போடலாங்கன்னா காலக்கண்டு லேட் ஆகுது. சரி சரிங்க. எங்கள் லோக்கல் ஆட்கள் புக் பண்ணி. இந்த மாட்டோட இது சேல்ஸ் ஆயிடுச்சுங்க? இல்லை, அது குறாக மாடுங்க சொல்லுவாங்க. அது கொடுக்குறது தானுங்கண்ணா? மாடு தான் கருண்டு தருங்கண்ணா. ஓ, அது கொஞ்சம் பெருசு ஆகிக்குச்சுங்க. அது இப்போ 4 பல் கிடையாதுங்க. 4 பல் கிடாரிங்க. ஓகே ஓகே ஓகே. நம்மளோட கண்ணு இந்த கண்ணு அந்த மாடு போதில்லைங்க. ஆமாங்கண்ணா. நம்மளோட கண்ணு இந்த கிடாரிங்க, அந்த காலக்கண்ணு இந்த கண்ணுங்களா? இந்த கிடாரிங்க. ஆஹா. அது முன்ன போதில்லைங்க. அதோட கண்ணுக்கு அது ரெண்டும். ஆமாம், இல்லை பெருசு போதில்லைங்க. ஆமாங்கண்ணா. கிடாரிங்க. ஆமாங்கண்ணா. அப்புறம் கண்டு இந்த கிடாரி. ஓ, செவலையுடைய கண்ணு அது இல்லைங்கண்ணா. நம்மளோட கண்ணு இந்த செவலை கிடாரிங்க. ஓ, அதோட கண்ணு இந்த செவலைங்க. காலக்கண்ணு போனதுக்கு விட்டீங்க. இப்போ கண்ணு போலுங்க காரிக்கண்ணுங்க. ஆமாங்கண்ணா. அது போனதுக்கு விட்டீங்க. சரிங்க. அந்த கண்ணு போட்டுக்குவாரு. ஓ, சரி சரி. கண்ணு இன்னொரு வெளியில் மீது காரில் மீது. சரி சரி சரிங்க. அப்படி கடையில் நல்ல அப்படிங்க. ஓ, மழை தஸ் கம்மி போச்சு. மாடு நல்லா இருக்குனால மழை கம்மி போச்சுங்களா? சரிங்க. ஒரு கணக்கு கூட நிற்கிங்களா? அதான் கூட்டிகிட்டு மாடலில் வாடி போய் தவடைக்கு மாடம் கிடையாது. தவிடு எதுவுமே கிடையாது, எல்லா தீவனம் தான். இந்த இதுதான் அமைஞ்சிட்டு எவ்வளோ சொல்லுங்க. பொருட்களை மேய்ஞ்சிட்டு அப்படியே வந்து தான் இதுக்குள்ளேயே தான் இருக்குமாங்கண்ணா? வெளியில் பட்டி மாதிரி? இதுக்குள்ளேயே படுத்துக்குங்களா? எங்கே கேட்பாங்க கொடுத்துக்குங்க. ஓ, சரி சரி. மழை வெளியில் எது நாங்கள் செட்டில் போடலைங்க. சரி, கண்ணு போட்டு ஓட்டிக்கு நான் வந்து பார்க்க மாட்டேங்க. பெருசாக வந்தால் பார்த்துக்க சரி. நம்மட்டு கூட்டிக்கலாங்க. ஓகே ஓகே. காமையில் பாலுக்கு இதாக இருந்தால் அப்புறம் இப்போ வந்து பிச்சு விடுவோம். பிச்சு விட்டா அப்போ சரி. ஒரு கணக்கு குழந்தைங்களும் சீக்கிரம் பால் குடிக்கணும்ல. சரி சரி சரிங்க. ஓ, நம்ம பெருசாக பராமரிப்பு பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. கண்ணு போட்டு கண்ணு போட்டு அது மட்டும் கூட்டிகிட்டு இருக்குண்ணே. சரி சரிங்க. காலை சத்து தண்ணி சேர்ந்துக்குங்க. ஓ, போகலாங்கண்ணா. அது நாட்டு மாடு தான் இல்லை? அதில் குறா செவலை மாதிரி அது ஒரு இது. நம்ம மாடல் காங்கி மாடல் வர்றதுங்க. சரி சரி. அப்புறம் மாடல் வருங்க. மாடல் அந்த கோட்டையில் வரும். ஓ, சரி சரி சரி. வெளியே பார்த்து அந்த கலர் வெளியே இருக்காது. அதான் அதான். ம், ஓகே ஓகே ஓகே. இதில் தண்ணி செத்துருக்குண்ணே பண்ணல. சரிங்கண்ணா. ஓ, பண்ண அங்கே இருக்குது, அங்கே போய் குடிச்சிக்கோ. இங்கே நிறைய மாடுகள் இருக்குது. எது வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணணும்னு நீங்கள் டைரெக்டாக வந்தீங்க அப்படின்னா எந்த மாடு சேல்ஸ் இல்லை அப்படின்றத பார்த்து அந்த கண் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி மாடுகளுங்க நிறையா இருக்குதுங்க.
நான் போய் எடுங்க கிட்ட போகணும்னா ஒன்று பாய்ச்சல் இருக்குது. அதான் அதாங்க. எனக்கு தெரியும். வா ஏ வா. இதில் கன்றுகள் அதிக அளவில் இருக்குதுங்க. கண்ணுக்குட்டி போட்டாலும் பெருசாக பராமரிப்பு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதுவே எந்திரிச்சு ஓட்டிக்கிட்டு அப்படியே இருந்துக்கும். அந்த லெவலில் தான் இங்கே இருக்குது. 75 ஏக்கராவில் பார்த்தீங்க அப்படின்னா மேய்ச்சல் நிலம் மட்டுமே இருக்குதுங்க. பெரிய அளவில் ஒரு மாடுகள் இங்கே வளர்ந்துட்டுருக்கு. நம்ம சப்ளை தான் நல்லா மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. அது மாடுக்கு மேய்க்க சரி. ஓகே ஓகே ஓகே. சின்ன முகமாக இருக்கும், அப்போ தான் நல்லா இருக்குங்களா? ஆமாங்கண்ணா. பார்த்தீங்க தெரியுமா ரோடியில் பார்த்தீங்க. அதான் அதாங்க. தண்ணி இங்கே வந்து குடிச்சிட்டு போயிடுதுங்க. பெரிய அளவிலான ஒரு காடு. இந்த மாடுகள் எதுவுமே விற்பனைக்கு கிடையாது அப்படின்றது தான் இதில் சோகமான செய்தி. இது கன்று போட்டுது அப்படின்னா இன்னொரு கன்று இருக்குது இல்லையா, அந்த மாட்டோட கன்று வேணால் சேல்ஸுக்கு கொடுப்பாங்க. இந்த மாடுகள் எல்லாமே வளர்த்திட்டு தான் இருக்காங்க. இது ஒரு 15 ஏக்கரா தேரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு காடு. இந்த காட்டில் பார்த்திங்கன்னா இத்தனை மாடுகள் இருக்குதுங்க. இது கொஞ்சம் கறி கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா மேய்ச்சல் வந்து இப்போ தான் மழை பெஞ்சு இந்த காடு ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. மேயறக்கான கொஞ்சம் பொருட்கள் இருக்குது, அதனால் அப்படி இருக்கும். எல்லா மாடுகளுமே பார்த்திங்க அப்படின்னா நிமிர்ந்த தோரணையோடு இருக்கக்கூடிய நாட்டு மாடுகள் தான். நல்ல பெரிய கொம்புடைய மாடுகள். மூணும் ஒன்றை கண்ட அப்படியே இருக்கு. எல்லாமே நிமிர்ந்த தலையுடைய மாடுகள். நிமிர்ந்து பார்க்குற தோரணையே வேற லெவல் இருக்கு. இது மட்டும் கண்ணுக்குட்டியோட இருக்கு. ஒரு செவலை, 2 காரி, மயிலை பார்த்திங்கன்னா ஒரு 6 மயிலை இருக்கு. மொத்தம் 9 மாடுகள், ஒரு சின்ன கண்ணுக்குட்டி. இதெல்லாம் எப்படிங்கண்ணா? இல்லை முட்டுகள் மாட்டுக்குண்ணா. அந்த கண்ணிலேருந்து தள்ள சேர கண்புடன் ஒரு மாதம் கண்புடல. ஓ, எல்லாமே சென மாடுகள். ஓகே ஓகே. இது மட்டும் இல்லைங்கண்ணா. அப்போ எல்லாம் சொன்னீங்கண்ணா. சரி சரிங்க. கிடையாதுங்களா? இப்போ 2 வேலை சேர்த்துருக்குல்ல. சரி சரி சரி. இது கண்ணு கடாரி கண்ணுங்களா? கிடைக்கும். சரி சரி. இதுக்கெல்லாம் ஒரு மாட்டோட கண்ணு இந்த மாதிரிங்கண்ணா எப்படிங்க? இது இருக்குல்லைங்க. ஆமாங்கண்ணா. இவ்வளோ வரும். இது ரெண்டுங்கண்ணா. இது வந்து அவ்வளோ கண்ணுங்க போனது கண்ணுங்க. சரி சரி. இதோட கண்ணு இதுங்க. இது ரெண்டும் எவ்வளோ கண்ணு? ஓ, இந்த மாட்டோட கண்ணு தான் இந்த மாடும் இந்த மாடும். ஓகே ஓகே. அது ரெண்டு வந்து அங்கே காட்டில் மேயுதுங்க. அது ரெண்டு வந்து அந்த காட்டில் மேயுதுங்களா? சரி சரி.
இங்கே தனியாக உள்ள ஒரு பட்சம் விட்டுருக்குண்ணே. சரி 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 சரி. குழப்பிட்டு ஓகேங்கண்ணா. இது கன்று போட்டோன்னா அப்போ அந்த கன்று சேல்ஸுக்கு கொடுக்கலாமா எப்படிங்கண்ணா? 4 நிமிஷம் ஒன்று நேற்று போட்டு நல்லாச்சுங்க. சரி சரிங்க. பால் பிச்சமான அப்படியே விட்டுருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னா கொடுக்கலாம். போட்டு போட்டு 4 நாள் தான் ஆச்சுங்க அது. நன்னாவோட வீட்டில் இருக்கக்கூடிய கட்டுத்தரையில் இருக்கக்கூடிய மாடுகள். இது இப்போ தான் கன்று போட்டிருக்கு. இதோட கன்று விற்பனைக்கு தான், ஆனால் அதையும் வளர்த்தி தான் கொடுப்பாங்க, சடனாக கொடுக்க மாட்டாங்க. இது வெள்ளை வயலில் வள்ளியரைச்சல் போகிற வழிங்க. நம்ம நத்தக்கடையிலிருந்து வர்றோம் அப்படின்னோம்னா வள்ளியரைச்சல் போகிற வழி. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்ல ஒரு மயிலை மாடு, கன்று மாடு. கன்று போட்டு ஒரு 4-5 நாள் தான் இருக்கும். கன்று காரி கன்று. நான் கன்று காளை கண்ணுங்களா கடாரி கண்ணுங்களா? கடாரிங்க. காரிங்க ஏங்கண்ணா? காரி. கன்று பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் கட்டி இருக்குதுங்க, காரி கன்று. இது வரைக்கும் நீங்கள் இந்த மாடுகளை எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த மாடுகள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா? நம்ம காணொளி எடுத்த விதம் அப்படின்றது வந்து அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் அப்படின்றது எப்படி அப்படின்னா, வாங்க மாட்டை பாருங்கள், காணொளி எடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம போனோம், பார்த்தோம். எந்த மாட்டையும் நம்ம தனியாக பிடிச்சி காணொளி எடுக்க முடியல. அதுதான் நமக்கான ஒரு இது. இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து இயற்கை முறையில் வந்து அப்படியே மேய்ஞ்சிட்ருக்கு. மேய்ச்சலோடு அப்படியே நம்ம எடுக்கிற ஒரு இது அப்படின்றது ரொம்ப ஒரு அருமையான இதுதான். ஒரு மாடு மகிழ்வாக இருக்கும் பொழுது நம்ம காணொளி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. சரிங்க, நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. இது போன்ற காணொளி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்லதொரு காணொளியில் சந்திப்போம்.